எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பல தரப்பான லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபிங்கர் பிரிண்ட் லாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வித்தியாசமான முறையில் வந்து டைமை கூட நம்ம வந்து அனுசரித்து நம்ம வந்து லாக்காக கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. இந்த லாக் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பிசியில் பார்த்துருக்கீங்க இந்த லாக். ஆனால் இது முறையாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். நல்லா வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா வந்து டச் லாக் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து இதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணணும் வந்து அலோவ் த பர்மிஷன் கொடுப்போம். அலோவ் த பர்மிஷன் வந்து இது ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டீங்கன்னா போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறிப்பிட்ட மாதிரி நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்வேர்டு எங்கே வேணாலும் செட் பண்ணலாம். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே ஒரு முதல்ல 1 சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டாக்ஸியில் 2ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். இங்கே 3ன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். அப்புறமா வந்து இங்கே வந்து 4ன்னு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இதில் ஓகே கொடுத்துக்கிறோம். இதை நம்ம இன்னொரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். இந்த தான் 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. இப்போ நம்ம செட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துங்க. கொடுத்தப்ப ரிகவரி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துங்க. ஏன்னா ஒரு விதத்தில் சேஃப்னு சொல்லுவேன். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கான வந்து 1 2 3 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். திரும்பி 1 2 3 4 சொல்லி ரிகவரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் டச்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஸ்டார்ட் டச்னு கொடுத்த நம்பர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து பேட்டர்ன் வந்து இது மாதிரி மாறிடுச்சு. நம்ம ஃபோன் லாக் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மாற்றி கொடுத்தோம்னா ஓப்பனே ஆகாது. இங்கே பாருங்க, இந்த ஓப்பனே ஆகாது. ஆனால் பாருங்க ராங் பாஸ்வேர்டுன்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வேளை கரெக்டாக கொடுத்த மாதிரி 1 2 3 4 கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இந்த பாஸ்வேர்டு வேலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2 இமேஜ் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களோட ஃபோட்டோவே நீங்கள் வந்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபுல் சைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஓகே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த அப்புறமா வந்து இப்போ நான் இந்த இடத்துல எந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே 1 வைக்கிறேன், இங்கே 2 வைக்கிறேன், இங்கே 3 வைக்கிறேன், இங்கே 4 வைக்கிறேன். இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம். 1 2 3 4 ஒரு ஓகே கொடுத்தா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷ்னு கொடுத்துட்டோன்னா ஓகே இப்போ ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டு வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோப் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களால் 6 இமேஜ் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்பை பற்றி உள்ள கருத்துக்கு ஃபீட்பேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான லாக் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக பிடிச்சிங்க. இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கீழே போய் கிளிக் பண்ணி நேரடியாக வெப்சைட் வரும். அங்கேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நான் வந்து செய்முறை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். இந்த ஆப்பை பற்றி வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ண மாதிரி இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும் ஒரு லைக் பண்ண மாதிரி. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ட்விட்டரில் ஃபாலோ போஸ்ட் ஃபாலோ பண்ண மாதிரி அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சனி ஆஃப் முகமது. பாய்.